Hi, hello friends. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐ பின்ன ஏடிஎம் கார்டு இல்லாம ஆதார் கார்டு வழியாக நம்ம எப்படி ரீசெட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்மார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் அக்கௌண்ட்கான எம்பினை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய இன்ஸ்மார்ட் ஆப்க்கான எம்பினை வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்மார்ட் ஆப்க்கான எம்பினை என்டர் பண்ணி நான் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். இப்போ அன்லாக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க உங்களுக்கு குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குயிக் ஆக்ஷன்ஸ்ல யூபிஐ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. யூபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பேஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொண்டு வந்துரும். இப்போ இந்த யூபிஐ பேஜ்ல வந்து பாருங்க இதுல மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் விபிஐ அண்ட் பின் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்கெட் பீம் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்கெட் பீம் யூபிஐ பின் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். செட் யூபிஐ பின் சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க செட் யூபிஐ பின் யூசிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல நம்ம வந்து நமக்கான யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணலாம். டெபிட் கார்டு வழியாக, அதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி வழியாக. ஓகே, நம்ம கிட்ட ஏடிஎம் கார்டு இல்ல, டெபிட் கார்டு இல்ல, அதனால நம்ம ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆதார் ஓடிபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆதார் கார்டு வழியாக இப்போ நீங்க ரீசெட் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆதார் ஓடிபி அப்படின்றத. ஓகே, இப்போ நான் வந்து ஆதார் ஓடிபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு இதுல சப்மிட் இருக்கு. சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். யூசர் கன்சென்ட் சொல்லிட்டு இதுல வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இதுல ஓகே கொடுத்தா தான் நீங்க வந்து பண்ண முடியும். இதுல வந்து ஓகே வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க செட் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஆதார் கார்டுல ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய ஆதார் கார்டுல ஃபர்ஸ்ட் 6 நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே சப்மிட் இருக்கு. சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் கிளிக் பண்றேன். சப்மிட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே 2 மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அதாவது 2 ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஆதார் கார்டு சைடுல இருந்தும் பேங்க் சைடுல இருந்தும். ஓகே, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெசேஜ் வந்து நான் மேல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா என்டர் 6 டிஜிட் ஆதார் ஓடிபி தான் கேக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான ஆதார் ஓடிபி என்டர் பண்ணும். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ வந்து பாருங்க மெசேஜ் ஆப் இருக்கு. மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணுங்க உங்களுடைய மொபைல்ல. மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்தியன் பேங்க் தரப்புல இருந்தும் ஆதார் தரப்புல இருந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆதார் ஓடிபி தான் கேக்குறாங்க. அதனால ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஆதார் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நமக்கு வந்து ஓடிபி வந்திருக்கு. இந்த ஓடிபி நீங்க காப்பி பண்ணாலும் சரி அல்லது நோட் பண்ணாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து நோட் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்மார்ட் அப்படின்ற இந்த ஆப்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து அந்த ஆதார் ஓடிபி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து சரியா ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க மாத்தி மாத்தி ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால சரியான ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஓடிபி கேட்கறாங்க. மறுபடியும் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ திரும்ப நீங்க இந்த மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பேக் வந்துடுறேன். இதுல பேக் வந்துட்டு இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்டா நமக்கு பேங்க் சைடுல இருந்து வந்த ஓடிபி இருக்கு. அது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க பேங்க் ஓடிபி இருக்கு. நீங்க இதை காப்பி பண்ணாலும் சரி அல்லது நோட் பண்ணாலும் சரி. இப்போ வந்து நான் நோட் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து இன்ஸ்மார்ட் அப்படின்ற இந்த ஆப்குள்ளே வந்துடுறேன். ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓடிபி வந்து நீங்க சரியா என்டர் பண்ணணும். ஓகே, நீங்க நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான ஓடிபி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய ஓடிபி வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு இந்த பேஜ்ல வந்து பாருங்க செட் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய யூபிஐ பின் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க புதுசா என்ன பின்னை செட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. பழைய பின் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால இப்போ நீங்க புதுசா செட் பண்ணக்கூடிய அந்த பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய புதிய யூபிஐ பின் 4 டிஜிட்ல என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி என்ன பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின் என்டர் பண்ண சொல்றாங்க. திரும்ப அந்த 4 டிஜிட் பின் என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின் வந்து செட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ் சொல்லிட்டு யூபிஐ பின் செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து நமக்கான யூபிஐ பின்னை நம்ம வந்து ஆதார் கார்டு வழியாக நம்ம சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ பின்னை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.